இன்னொரு ஹெல்ப்பர் இருக்கிற வீட்டில் நான் வேலை செய்ய மாட்டேன். இது நிறைய பணிப்பெண்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் சில முதலாளிகளுக்கு 2 பணிப்பெண் இருக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை, அதை பற்றி பேசலாம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ MOM வழிகாட்டுதலோடையும் அவங்களோட விதிமுறைகள் படியும் தான் இருக்குது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணுன்னா நீங்கள் MOM இணையதளத்தையும் இல்லை அவங்களோட ஃபேஸ்புக் மூலியமாகவும் நீங்கள் உங்கள் தகவலை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் ரேகா. நான் சிங்கப்பூரில் ஒரு உரிமம் பெற்ற எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்ட். இந்த பக்கத்தில் உண்மை சம்பவங்கள், அதாவது பணிப்பெண் சார்ந்த உண்மை சம்பவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அதே நேரத்தில் ஒரு பணிப்பெண்ணை ஹையர் பண்ணுறதுக்கு நினச்சிங்கன்னா அதுக்கு எந்த வழிகளை கடைப்பற்றணுங்கிறதையும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் அதிகமாக பேசப்படுறதில்லை. ஒரு வீட்டில் 2 பணிப்பெண்கள். முதல் இந்த கேள்விக்கு பதிலளிப்போம். ஒரு வீட்டில் 2 பணிப்பெண்கள் வச்சுருக்கலாமா? முடியும், நிச்சயமாக முடியும், வச்சுருக்கலாம். 2 பணிப்பெண்கள் வச்சுருக்கிறது சாத்தியம். நிறைய வீட்டில் குடும்பம் பெருசாக இருக்கும். அதாவது அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அப்புறம் பிள்ளைங்க, இப்படின்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்கும். சில வீட்டில் வயசானவங்க இருக்கிறனால அவங்கள பார்த்துக்கிற நிலைமை இருக்கும். சில வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. இல்லை, இது ஒரு பெரிய வீடாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நிறைய முதலாளிகள் 2 பணிப்பெண்ணை வச்சுருப்பாங்க. ஒரு முதலாளியோட பக்கத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் 2 பணிப்பெண்கள் வச்சுருக்கிறது நல்லது. அதாவது ஒரு பணிப்பெண் மேபி பிள்ளைங்களை பார்த்துக்கலாம், இன்னொருத்தவங்க வயதானவங்களை பார்த்துக்கலாம், இல்லை ஒருத்தவங்க வீட்டு வேலைகளை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ள பணி எல்லாமே 2 பணிப்பெண்கள் நடுவில் பிரிக்கப்படலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் 2 பணிப்பெண்கள் வச்சுருக்கும் போது இது அந்த குடும்பத்தை மேலும் சீராக நடத்த உதவும். இப்போ நம்ம பணிப்பெண்கள் பக்கத்தில் இருந்து பார்ப்போம். நிறைய பணிப்பெண்களுக்கு இன்னொரு பணிப்பெண்ணோட அதே வீட்டில் வேலை செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. இதை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனால் ஏன்? 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யும்போது அவங்களோட பர்சனாலிட்டிஸ் வேறுபடும், அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல்ஸும் வேறுபடும். அது மட்டும் இல்லாமல் 2 பேரோட பழக்க வழக்கங்களும் வேறு மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் நடுவில் நிறைய டென்ஷன் உண்டாக்கும். இன்னொரு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு பணிப்பெண் நினைப்பாங்க, என்னோட வேலை, நான் அந்த பணிப்பெண்ணை விட நிறைய வேலை செய்கிறேன், என்னை ஏன் இந்த வீட்டில் வேறு மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம். இது ஒரு பணிப்பெண்ணுக்கு நிறைய அதிருப்தியை ஏற்படுத்தும். இன்னொரு காரணம் என்னென்னா, 2 பணிப்பெண்கள் வேறு வேறு நாட்டிலேருந்து வரலாம். அவங்களோட பின்னணிகள் வேறு மாதிரி இருக்கும். அதாவது அவங்க பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்பு கொள்வது, அதாவது கம்யூனிகேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க ஒரு மொழியில் பேசுவாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு மொழியில் பேசுவாங்க. 2 பேருக்கும் எளிதாக தொடர்பு கொள்கிற பிரச்சனை வரும். இதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அதாவது தவறான புரிதல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, 2 பணிப்பெண்களும் மேபி ஒரே அறையில் தங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 2 பேரும் ஒரு ரூமை ஷேர் பண்ணுறாங்க. ஒரே ரூமில் இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரைவசி பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அவங்க குடும்பத்தோட பேசுகிறதுக்கு இயல்பாக முடியாது. இப்படி இருக்கும்போது அந்த பணிப்பெண்ணுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பணிப்பெண்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஏன்? சில பணிப்பெண்களை இன்னொரு பணிப்பெண்ணோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு பணிப்பெண் இன்னொரு பணிப்பெண்ணை விட இன்னும் பெட்டராக இருக்காங்கன்னு சில எம்ப்ளாயீஸ் பார்க்கலாம். இல்லை ஒரு பணிப்பெண்ணை ரொம்ப திட்டுறது, இன்னொரு பணிப்பெண்ணை விட ஒரு பணிப்பெண்ணை ரொம்ப திட்டுறது, அப்படி கூட இருக்கலாம். இந்த காரணங்கள் எல்லாமே ஒரு பணிப்பெண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இதுவே அவங்களோட நம்பிக்கையும் அவங்க மன உறுதியும் பாதிக்கலாம். ஆனால் உண்மையிலே சொல்லணுன்னா, சில வீட்டில் 2 பணிப்பெண் வச்சுருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுவே ஒரு எம்ப்ளாயி சரியாக மேனேஜ் பண்ணலைன்னா இது நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருந்து உங்கள் வீட்டில் 2 பணிப்பெண்கள் இருந்தாங்கன்னா, இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்கள சரியான முறையில் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஹெல்ப்பருக்கும் அவங்களோட பொறுப்புகள் என்னென்னு தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். எதையெல்லாம் அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். 2 பணிப்பெண்ணோட பணிகள் ஓவர்லேப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பணிப்பெண்களுக்கும் நீங்கள் கொடுக்குற வேலைகள் சரிசமமாக இருக்கணும். அப்போ தான் 2 பணிப்பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வேலை செய்வாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெறுப்பு இல்லாமல் அவங்க வேலை செய்வாங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு பணிப்பெண்ணை பார்த்து, அந்த பணிப்பெண்ணை பாரு இப்படி வேலை செய்கிறா, அந்த மாதிரி உன்னால் செய்ய முடியலையா, இப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு டென்ஷனை உண்டாக்கி வீட்டில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 2 பேரையும் சப்போர்ட் பண்ணி ஒரு டீமாக வேலை செய்கிறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. 2 பேருக்கும் நடுவில்
மரியாதையோட பேசுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. 2 பணிப்பெண்களும் ஒரு ரூமை ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு இடமும் ஒரு பர்சனல் ஸ்பேஸும் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஒரு பணிப்பெண்ணாக இருந்து இன்னொரு பணிப்பெண்ணோட ஒரே வீட்டில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோடு நடந்துக்கோங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஆரம்பத்திலே உங்கள் முதலாளிகிட்டேயோ இல்லை அந்த பணிப்பெண்கிட்டேயோ பேசி அந்த பிரச்சனையை தெளிவுபடுத்திடுங்க. என்றைக்குமே நான் உன்னை விட சிறந்தவ அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல், அந்த நினப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக வேலை செய்ய பழகிக்கோங்க. ஒரு வீட்டில் நீங்கள் ஒத்துமையாக வேலை செஞ்சால் தான் உங்கள் வேலையும் நல்லபடியாக நடக்கும், அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, உங்கள் முதலாளியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை பார்த்துக்குவாங்க. ஒரு முதலாளியாக இருந்து நீங்கள் இன்னொரு பணிப்பெண்ணை ஹையர் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப முக்கியமாக அவங்களோட பணிகள் என்ன, அவங்க என்னென்ன செய்யணும், இந்த வீட்டில் அவங்களோட பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அவங்கக்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிடுங்க. அப்போ தான் பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை ஆரம்பத்திலே அந்த பிரச்சனையை கிள்ளி எரிஞ்சிருங்க. சின்ன விஷயம்தான்னு சும்மா அப்படியே விட்டுறாதீங்க. இதுவே பெரிய பிரச்சனையாகி வீட்டில் நிம்மதி இல்லாமல் ஆக்கிரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இல்லை எந்த சிச்சுவேஷன் வந்தாலுமே அதை தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஹெல்ப்பர் வச்சுருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பேசலை. ஒரு வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற பணிப்பெண்கள் அந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி நடத்தப்படுறாங்க, அந்த வீட்டுக்கு தேவைகள் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக எடுத்து வைக்கணும். சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு வீட்டில் 2 பணிப்பெண்களை ஹையர் பண்ணுறது சாத்தியம். ஆனால் நிறைய பணிப்பெண்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தரோட பொறுப்புகள் இன்னொருத்தரை விட கூட இருக்கலாம். ப்ரைவசிங்கிறது நிச்சயமாக குறைஞ்சிருக்கலாம். அதை விட முக்கியமாக கம்பேரிசன், அதாவது ஒரு பணிப்பெண்ணை இன்னொரு பணிப்பெண்ணோட வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறது, இதெல்லாம் ஒரு பணிப்பெண்ணுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா எதுவுமே நல்லபடியாக நடக்கும். ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா, இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, இன்னும் நிறைய வீடியோவை பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள்.